சத்குரு, இந்த கேள்வி உங்களை கட்டாயமாக கஷ்டப்படுத்தும்னு எனக்கு தெரியும். அதாவது உங்கள் மனைவியோட மரணத்தில் நிறைய மர்மம் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களால் தெளிவுபடுத்த முடியுமா? பரமஹம்ச யோகானந்தா 700 பேருக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்து உடலை விட போகிறேன்னு சொல்லிட்டே உடலை விட்டார். அதை என்ன சொல்வீங்க? தற்கொலைனா? அப்படி தான் குற்றம் சுமத்துவீங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் மசாலா தடவி அது ஒரு தற்கொலை இல்லை கொலைன்னு சொல்லுவீங்க. இது ஒரு முதிர்ச்சி இல்லாத முட்டாள்தனமான புரிதல். உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா யாராலையும் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது அறியாமையோடைய உச்சம். எப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முட்டாள்தனமான அறியாமைன்னு பேர். இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற நிறைய பேர் இந்த அறியாமையில் தான் இருக்காங்க. சத்குரு, இந்த கேள்வி உங்களை கட்டாயமாக கஷ்டப்படுத்தும்னு எனக்கு தெரியும். அதாவது உங்கள் மனைவியோட மரணத்தில் நிறைய மர்மம் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களால் தெளிவுபடுத்த முடியுமா? அதில் எந்த மர்மமும் இல்லை. சில கிசு எழுதுகிற பத்திரிக்கைக்காரங்க இப்படி அதை அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்க மட்டும் இப்படி பண்ணலை, சில வேலை வெட்டி இல்லாத பிளாகர்ஸும் இந்த மாதிரி தான் எழுதுகிறாங்க. அதில் எந்த மர்மமும் இல்லை. ஏன்னா அது பல பேர் இருக்கும்போது தான் நடந்தது. அது ஒரு இயற்கையாக இயல்பாக நடந்த விஷயம். இந்த நாட்டில் இப்படி தான் பொது வெளியில் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். சட்டம் இந்த மாதிரி சொல்லலை. நீதித்துறையில் யாரும் இப்படி சொல்லலை. வேலை வெட்டி இல்லாதவங்க சும்மா இந்த மாதிரி கத்திக்கிறாங்க. 12 வருஷமாக அவள் என்னோட நிழலாக இருந்திருக்கா. என்னோட எல்லா செயலுக்கு பின்னாடியும் உறுதியாக பக்கபலமாக நின்றுருக்கா. இந்த பாரதத்தில் பல ஆயிரக்கணக்கானவங்க இந்த மாதிரி விழிப்புணர்வாக தங்களோட உடலை விட்டுருக்காங்க. யோக நிலையோட உச்சமாக இது பார்க்கப்பட்டிருக்கு. விஜி தன்னோட உடம்பை விட போகிறதா 9 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டா. ரொம்ப முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பொண்ணுக்கிட்டேயும் இதை சொல்லியிருக்கா. அவளுக்கு அப்போ 7 வயசு தான். பல வகையில் நான் அதை தடுக்க பார்த்தேன். ஏன்னா தொடர்ந்து 12 வருஷமாக ட்ராவல்னே வாழ்க்கை போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு இடத்துல செட்டில் ஆனோம். அதனால் இப்போ ஏன் உடலை விடணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, இப்போ தான் எனக்கு உள்ளேயும் வெளியிலையும் அற்புதமாக உணர்றேன். இது இப்படி இருக்கும்போதே போயிடணும்னு ஆசைப்பட்றேன்னா. அப்புறம் தீவிர சாதனால் இருந்தா. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக அவளால் பண்ண முடியும்னு. நம்ம கலாச்சாரத்தில் எல்லாருக்கும் இந்த ஏக்கம் இருந்திருக்கு. அதாவது வாழ்க்கையோட ஆழமான நிகழ்வுகளை விழிப்புணர்வோடு கையாளணும்னு. பிறப்பையும் இறப்பையும் கூட விழிப்புணர்வோடு கையாள முடியும். துரதிருஷ்டவசமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆழமான யோக அறிவியலை மூட நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அதனால் சும்மா வேலை வெட்டி இல்லாதவங்க புரிதல் இல்லாமல் இப்படி கத்திக்கிறாங்க. உண்மையாகவே உடலை விழிப்புணர்வாக விட முடியுமா? இந்த உடம்புங்கிறது சாப்பிட்டு சேர்த்த உணவு குவியல் தானே. சில பேர் இதை விழிப்புணர்வாக சேர்க்குறாங்க. பெரும்பாலானவங்க விழிப்புணர்வு இல்லாமல் சேர்க்குறாங்க. நீங்கள் இதை விழிப்புணர்வாக சேர்த்துருந்தா நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் உடம்பை விழிப்புணர்வாக விட முடியும். நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சேர்த்துருந்தா, விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்திருந்தா, அப்படி விழிப்புணர்வோட உடம்பை விடுறது சாத்தியமே இல்லைம்பீங்க. ஆனால் விழிப்புணர்வாக சேர்த்துருந்தா, விழிப்புணர்வாக வாழ்ந்திருந்தா கண்டிப்பாக விழிப்புணர்வாக உடலை விட முடியும். இதுதான் யோக நிலையோட உச்சம். நம்ம கலாச்சாரத்திலே இருந்த ஒரு தன்மை. பரமஹம்ச யோகானந்தா 700 பேருக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்து உடலை விட போகிறேன்னு சொல்லிட்டே உடலை விட்டார். அதை என்ன சொல்வீங்க? தற்கொலைனா? அப்படி தான் குற்றம் சுமத்துவீங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் மசாலா தடவி அது ஒரு தற்கொலை இல்லை கொலைன்னு சொல்லுவீங்க. இது ஒரு முதிர்ச்சி இல்லாத முட்டாள்தனமான புரிதல். இங்கே வாழ்க்கையோட ஆழமான விஷயங்களை கூட அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தங்களை காமிக்கிற ஆளுங்க இங்கே அறிவாளிங்கன்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. சத்குரு, உடலை விழிப்புணர்வாக விட முடியும்னா ஏன் வயசாகி நோய் வந்து படுத்த படுக்கையில் உடலை விட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் சொல்கிற மாதிரி சில யோக பயிற்சிகளை செஞ்சு சுலபமாக அவங்க உயிரை விடலாமே. படுத்த படுக்கையிலேயே பல நாள் இன்னிக்கா நாளைக்கான கஷ்டப்படுறது கொடுமையாக இருக்கே. உடம்புங்கிறது பூமிக்கிட்ட இருந்து நாம் வாங்கின கடன். நீங்கள் சம்மதிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு நாள் கொடுத்தே ஆகணும். இது பூமிக்கிட்ட வாங்கின லோன் மாதிரி. உடம்புங்கிற லோன் எடுத்தீங்க கொஞ்ச நாளைக்கு, அதை திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் வரும்போது ஒன்று சந்தோஷமாக திருப்பி கொடுக்கலாம், இல்லைன்னா அழுதுகிட்டே கொடுக்கலாம். உடம்புங்கிற லோனை வச்சு உருப்படியாக எதையாவது சம்பாதிச்சிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க வேண்டிய டியூ வரும்போது நீங்கள் விழிப்புணர்வாக சந்தோஷமாக கொடுப்பீங்க. எதையும் சம்பாதிக்கலன்னா வலியோடு தான் சாவீங்க. ஆனால் அந்த வலியை நார்மல்பீங்க. அது நார்மல் இல்லை,
உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா யாராலையும் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது அறியாமையோடைய உச்சம். எப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முட்டாள்தனமான அறியாமைன்னு பேர். இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற நிறைய பேர் இந்த அறியாமையில் தான் இருக்காங்க. இப்போ மகா சமாதின்னு என்ன, இது நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சாப்பாடு தண்ணி விட்டுட்டு உடல் விடுறதுக்கு பாயோ பிரவேசம் சொல்றோம். அது மகா சமாதி இல்லை. அந்த மாதிரி ஒரு சமாதி கட்டி அதுக்குள்ள போய் பூட்டிக்கிறது, உள்ள மூடி நம்ம உடல் விடுறது, இதுக்கு ஜீவ சமாதின்னு சொல்றாங்க. தண்ணிக்குள்ள நடந்து போய் உயிர் விடுறது, இதுக்கு ஜல சமாதின்னு சொல்றாங்க. மகா சமாதின்னா இது எதுக்கு சேர்ந்தது இல்லை. உடலுக்கு எந்த விதமான பாதிப்பு கொடுக்காம நீங்க ஒரு ரூம்ல இருந்து எப்படி வெளியே போறீங்க அப்படி நீங்க வெளியே போனதா அதுக்கு மகா சமாதின்னு சொல்லுவோம். அதாவது சமாதிக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது முதல்ல அவங்க பிஆர் ஹில்ஸில் நாங்கள் நிர்மலானந்த சாமி பார்க்க போயிருந்தோம். அப்போ பார்க்க போகும்போது விஜய் நிர்மலானந்த சாமி கிட்ட கேட்டாங்க, மகா சமாதிக்கு நான் அடையணும்னு விரும்புகிறேங்க, எனக்கு அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்ததுன்னா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நிர்மலானந்த சாமி சொன்னார், கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமாக நானும் இந்த மகா சமாதிக்கு போகணும்னு தீவிரமாக இருக்கேம்மா, ஆனால் என்னால் போக முடியல. இப்போ கூட வந்திருக்கிறாரு சத்குருவா, உன்னுடைய புருஷனா வந்திருக்கிறாரு, அவரு தான் எனக்கு அந்த மகா சமாதிக்கான வழியை சொல்லி கொடுத்ததே அவரு தான். அதனால் நீங்கள் திருப்பி என்னை பார்க்கும்போது நான் அநேகமாக மகா சமாதி அடைஞ்சிருப்பேன், அதனால் நீங்கள் அவரை உறுதியாக பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு. அதிலிருந்து தான் அவங்களுடைய மாற்றங்களும் படிப்படியாக வர ஆரம்பிச்சது. சத்குருனா உயிர். ஸோ அவர் எது பண்ணாலும் அதுக்கு முழுமையாக அவங்கள கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. எனக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சுப்பா, நான்லாம் இருக்க மாட்டேன், நான்லாம் சமாதி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக விளையாட்டாக சொன்னாங்க. ஆனால் அக்காவோட மகா சமாதி எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் ஆழமாக தீவிரமாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு அக்காவோட சமாதி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அந்த டைம் வந்தப்போ தியானத்துக்கு உட்கார்ந்தப்போ எல்லாரும் பிரம்மச்சரி எல்லாமே இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, நான் முன்னாடியே உட்காந்துருக்கேன் நேரில். ஒரு சில நிமிஷம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்தாள். இது சாமானியமா இல்லை. இப்படி யாரு ஒரு தடவை உட்கார்ந்தா எழுந்து போறதுக்கு என் முன்னாடி யாரும் போக மாட்டாங்க. nobody will get up from meditation. But she got up and went. பாத்ரூம் போய் ஒரு 2 minutesல திருப்பி வந்துட்டாள். நான் என்ன அப்போ கவனிக்கல, எதுக்கு போனாலும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வந்தது. Why she got up like this when everybody is sitting? But I didn't open my eyes, I just sat there. When she went inside, she took off all her jewelry, including her மூக்கு. அதெல்லாம் சாமானியமாக எடுக்கிறதே இல்லை. அது எல்லாமே எடுத்து வாஷ் மிஷின் பக்கத்தில் வச்சுட்டு வந்து உட்காந்தாள். அப்போ நல்லா தெரியும் அவளுக்கு, அதனால தான் கழட்டி வச்சாள். மெட்டல் இருந்த பாடியில், if any metal is there in the body, you can't leave the body. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷம்போ ஷம்போ ஷம்போன்னு சேன் பண்ண ஆரம்பித்தாள். இது லாஸ்ட் 6 monthsலேருந்து ஒரு படி எடுத்தாலே, ஒரு மூச்சு எடுத்தாலே ஷம்போ 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 இப்படி தான் இருந்தாலும் அவள் உயிரே ஒரு ஷம்போ ஷம்போ தான் இருந்தது. ஷம்போ ஷம்போ ஷம்போன்னு தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாள். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை ஒரு 5-6 நிமிஷம் இருக்கலாம். இது அதுக்கப்புறம் இவர் யாரோ பக்கத்தில் உட்காந்தவங்க அக்கான்னு சத்தமாக இது பண்ணாங்க. இவர் சின்ன சேரில் உட்காந்துருந்தாங்க, அப்படி சாஞ்சிட்டாங்க. எனக்கு கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ ஒரு பெரிய படி எடுக்கிறப்போ கூட ஒரு விளையாட்டு மாதிரியே புரிச்சிட்டாள். இப்போ கூட நான் இந்த படி எடுக்கணும்னால ஒரு 2 நாள் உடல் கொஞ்சம் பலவீனமாக பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். ஒரு 2 நாள் சாப்பாடு எல்லாமே உடல் பலவீனமாக பண்ணி அந்த படி எடுக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லாமல் சாமானியம் ஒரு விளையாட்டு மாதிரியே பூரைச்சது ரொம்ப எனக்கு இப்போ கூட எனக்கு நம்ப முடியல. அப்படி தான் இருக்குது. எப்படி இவ்வளோ சுலபமாக முடிச்சிட்டால வேற ஒன்றும் என்னால் சொல்ல முடியல. என்னத்துக்குன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை இவ்வளோ சுலபமாக எடுக்கிற ஒரு மனிதன்னா சும்மா கும்பிடணும், அவ்வளோதான் தெரியும் எனக்கு.
வேற ஒன்றும் புரியல.